ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பஜ்ஜி மிளகாயை வச்சு சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல் ஸ்டஃப்டு மிர்ச்சி பஜ்ஜி வந்துட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி தர போகிறேன். எப்படி சொல்கிறது, நார்மல் மிளகாய் பஜ்ஜியை விட இது செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை என்னென்ன செய்யணும், என்னென்ன ஆட் பண்ண போகிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது கூட ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் நான். ஸோ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு வச்சுருக்கேன். ப்ளஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூட காரத்துக்காக பேட்டரில் காரம் போடணும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டஃபிங் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஃபுல் ஸ்டம்ஸ் வந்துட்டு மல்லியில் வந்துட்டு ஃபைனாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே நான் வந்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூட ஒரு 100 கிராம் to 200 கிராம் கிட்ட பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யணும், என்னென்ன செய்யணுன்றதை சொல்கிறேன், பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங்காக ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு நம்ம குக் பண்ண பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ குக் பண்ண பொட்டேட்டோ இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மேஷ் பண்ணணும் கையை வச்சு. லைக் நம்ம வீட்டிலலாம் பண்ணுவோம்ல ஸ்டஃபிங்காக, அந்த மாதிரி வந்துட்டு இதை ஆலு பரோட்டாக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா இதை மசிச்சு விடணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது கூட ஜீரா பவுடர் ஆட் பண்ணுவாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். ஜீரா பவுடர்லாம் அவ்வளோ நெசசரியான்னு கேட்டால் எனக்கு தேவையில்லை. நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் போட்டாலே இது வந்துட்டு ஸ்டஃபிங் செம்ம சூப்பராக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா இதை ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஏன் ஃபஸ்ட்லேயே பொட்டேட்டோ மேஷ் பண்ணோன்னா அது மேஷ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பொட்டேட்டோ வந்துட்டு ஃபஸ்ட்லேயே நல்லா போட்டு மேஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகா, ஸோ அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் இது கூட ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு ஃபுல் ஆனியன் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு இது கூடவே நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆக்சுவலி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் கலருக்காக. ஸோ இது கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை எகைன் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். நம்மளுக்கு இது போட்டாலே நல்ல ஃப்ளேவர் வரும். நமக்கு பொட்டேட்டோ, பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லி எல்லாம் சேரும்போது செம்ம சூப்பரான ஃப்ளேவர் வரும். மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து வரும்போது ஸோ இது நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா பைண்டிங் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ உப்பு செக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இது கூட இப்போ ஆட் பண்ணிப்போம். ஸோ நல்லா உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் மட்டும் பார்த்துப்போம். இதில் ஸ்டஃபிங் பண்ணுறதும் ஃப்ரை பண்ணுறது தான் நம்ம டாஸ்க்கு. ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்யறது பார்ப்போம். கட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பஜ்ஜி மிளகாயில் எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிளகாய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணணும். சென்டர் வைஸாக அந்த மாதிரி நல்லா டெப்த்தாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உள்ளே இருக்கிறத வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு காம்பை வந்துட்டு எப்போவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது, காம்பு வந்துட்டு அப்படியே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க ஸோ இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா மிளகாயிலையும் வந்துட்டு ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி சீல் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டஃபிங் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு சீல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மிளகாயிலையும் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு உங்களுக்கு கையில் விட்டுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணியில் அப்பப்போ சைடில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா எல்லா மிளகாயும் வந்துட்டு ஒவ்வொன்றா சீல் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இன்னொரு டைம் கூட காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க, ஸோ சென்டரை வந்துட்டு இந்த மாதிரி நைஃபை வச்சு கோடு போடுறீங்க. இந்த மாதிரி கோடு போட்டுட்டு உள்ளே இருக்க சீடை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறீங்க. லைக் இந்த மாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டம்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் தான் நம்ம பஜ்ஜி போடும்போது அதை பிடிச்சி தான் போட போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணால் ஸ்டம்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு
இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க கையில் வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை உருட்டுற மாதிரி உருட்டிக்கிட்டு ஸோ இந்த கேப்பில் வச்சு அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதுதான். டாப் டு பாட்டம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான். இதில் நீங்கள் பொட்டேட்டோக்கு பதிலாக சீஸும் ஸ்டஃப் பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். பன்னீர் வேணுன்னா பன்னீரும் ஸ்டஃப் பண்ணலாம். பட் மிக்சிங் வந்துட்டு சேம் தான். பச்சை மிளகா, மல்லி இலை, உப்பு, மிளகாத்தூள், சால்ட்டு இதை 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எது போடலாம் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ தான் மேக்ஸிமம் சூப்பராக இருக்கும், சீஸ் போட்டால் நல்லா தான் இருக்கும். ஸோ அதே தெரியும், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மிர்ச்சி பஜ்ஜிக்கு வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு வந்துட்டு நம்ம பவுலுக்குள்ளே ஆட் பண்ணிப்போம். நம்ம இந்த பவுலுக்குள்ளே ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒரு கப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஏன்னா எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா கடலை மாவையும் ஃபஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். மாவு ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா வந்துட்டு இது கூடவே ஆட் பண்ணிப்போம். சோடா போட்டால் தான் நமக்கு உப்பி வரும், நல்லா கிறிஸ்பினஸ் வரும். ஸோ அதுக்காக ஆட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா கையை வச்சு இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இப்போ குழச்சிக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடணும். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவைப்பட்டால் அப்பப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி ரொம்ப லூஸாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது பேட்டர் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ எந்த அளவுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும், கட்டி லம்ஸ் இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் லம்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் பஜ்ஜி போடும்போது நமக்கு ஸ்மூத்னஸ் வருமே. அதை விட்டு நீங்கள் ரெடிமேட் பஜ்ஜி மாவு மிக்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு அந்தளவுக்கு அதில் விருப்பம் கிடையாது. இந்த மாதிரி கடலை மாவில் போட்டு தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. வேணும்னா நீங்கள் கடையில் யூஸ் பண்ணுற ரெடிமேட் பஜ்ஜி மாவு மிக்ஸையும் நல்லா இந்த மாதிரி குழச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படின்னா லைட்டாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொலன்னு நல்லா லைக் இட்லி மாவு தோசை மாவு ஊற்றுக்குள்ள அந்த மாதிரி நல்லா இதை குழச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட நமக்கு கட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டைமில் உப்பு பத்தலையா உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ விட்டோமா நம்ம வழியாக எப்பயுமே உப்பு மட்டும் ஆட் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம பஜ்ஜி மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு லூஸாக மிக்ஸ் பண்ணணுன்றது. நீங்கள் ரெடிமேட் மிக்ஸ் வாங்கினாலும் இதே தான். இந்த அளவுக்கு நல்லா லூஸாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் டிப் பண்ணி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கலர் எதுவுமே ஆட் பண்ணல, நம்ம யூஸ் பண்ண சில்லி பவுடர் தான் கலரே நமக்கு. ஸோ வேறு எந்த கலரையும் யூஸ் பண்ணுறது அவசியம் இல்லை. ஸோ ரெடிமேட் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நேச்சுரல் கலராக வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அடுப்பை வந்துட்டு ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிர்ச்சி வந்துட்டு மிளகாயை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிப்போம். ஸோ இப்படி டிப் பண்ணினா மட்டும்தான் நமக்கு எடுத்து போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி மூணு தான் போட முடியும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி டிப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணி எக்ஸாஸ்லாம் இந்த மாதிரி வடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படியே ஆயிலை ட்ராப் பண்ணிடலாம். சேம் லைக் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு 1 by 1 இந்த மாதிரி ஆயிலில் போட்டு இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணினா மட்டும்தான் நமக்கு எக்ஸாஸ் ஃப்ளேவர் எல்லாமே வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு கரெக்டாகவும் எடுத்து வச்சுக்கோங்களேன், போடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா எக்ஸாஸ் ஃப்ளேவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். இப்போ அப்படியே பொறுமையாக இதுக்குள்ளே போட்டால் அவ்வளோதான். ஸோ இப்படி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் போடணும். ஸோ போட்டு ஒரு 1 minute விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா சைட்லேருந்து அப்படியே திருப்பி விடணும். இப்போ லோ ஃப்ளேம் ஆக்கிடணும். நம்ம போடுற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஸோ இந்த மாதிரி அப்படியே எல்லா பக்கமும் ஈவனாக அப்படியே திருப்பி விட்டுட்டா வேலை முடிஞ்சிடும். அது என்ன தெரியும், அந்த மாதிரி திருப்பி விடணும்.
இல்லைன்னா ஒன் சைடு குக் ஆகும், ஒன் சைடு குக் ஆகாது. நான் ஏன் போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும், போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இருக்கணும் சொல்கிறேன்னா, ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளேம் ஹீட்டு குறைஞ்சாலும் அது வந்து பேலன்ஸ் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் போடும்போது எப்பயும் ஹை ஃப்ளேமில் இருக்கணும், போட்டு முடிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் மாற்றிடணும். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் பொறுமையாக அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டோம்னா போகலாம். நம்மளோட பஜ்ஜி வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சைடும் வந்துட்டு எப்போ ஈவனாக திருப்பி விட்டு மட்டும்தான் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபுல்லாக குக் ஆகுமே தவிர, மற்றபடி உங்களுக்கு ஒன் சைடு குக் ஆகும், நான் ஒன் சைடு குக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் எப்பயும் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பஜ்ஜி வந்துட்டு 5 மினிட்ஸ் விட்டோம், நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 மினிட் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆயிலை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இருக்கிற பேலன்ஸையும் சேம் இதே ப்ரொசீஜரில் திருப்பிட்டே போட வேண்டியதாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பஜ்ஜி வந்துட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ எப்படி குக் ஆச்சுன்னு தெரியும்னா நம்மளோட கலரும் தெரியும், சவுண்டும் வந்துட்டு நமக்கு நல்ல சவுண்டு வரும். ஸோ அப்படி இருந்தாலே நமக்கு குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி இப்போ ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோ நமக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம இதை இப்போ ஆயில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆயிலை நல்லா ஸ்டெயின் பண்ணி தான் எடுக்கணும். நீங்கள் அதேமாரி ஸ்லோ ஹீட்டில் போட்டிங்கன்னா கடலை மாவு வந்துட்டு உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஆயிலை ஸ்டெயின் பண்ணிட்டு இப்போ ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். கட் பண்ணு. அவ்வளோதான் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட ஸ்டஃப்டு பஜ்ஜி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி புதுசாக சேனலுக்கு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.